அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் போகர் சித்தர்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. அப்போ எனக்கு அதனால முழு நம்பிக்கையும் ஈடுபாடும் இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாமே ஆச்சரியத்து மேலே ஆச்சரியமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இந்த காலகட்டத்தில் ஒரு ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, என்னுடைய அனுபவம் என்னை இங்கே கொண்டு வந்து தான் நிறுத்தியிருக்க வழி வேறு எதுவுமே என்னை கொண்டு வந்து இங்கே நிறுத்தலை. இந்த மாதத்துக்கு வரும்பொழுது எனக்கு சத்தியமாக நான் எவ்வளவோ ஆன்மீக புக்கெல்லாம் படிச்சிருக்கேன், பிரம்மஞானம் கூட படிச்சிருக்கேன். அந்த பயிற்சியெல்லாம் போயிடுறேன். ஆனால் ஐயா கிட்ட முதல்ல கேள்வி கேட்டது, இருப்பு ஆற்றல் இயங்கு ஆற்றலாக மாறுவது எவ்வாறுனார். சிரிக்கிறது வெளியே இல்லை. எனக்கு நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் தான் தெரியும். எல்லாரும் அர்த்தம் சொல்லுவாங்க. அதற்கு பெயர் அறிவு சார்ந்த விளக்கம். அது ஆன்மீகம் சார்ந்த விளக்கம் அல்ல. அந்த ஆன்மீகம் சார்ந்த விளக்கம் என்றால் என்ன என்பதை பெருமான் எனக்கு பதில் சொல்லும்போது எனக்கு புரிஞ்சுது. இப்படி நான் ஒரு பேக்கனாகத்தான் இங்கே வந்து சேர்ந்தேன். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு ஞானியாக இருக்கிறேன். நீங்கள் சொன்ன சிரிப்பீங்க. அதான் சாமானியர்களுக்கெல்லாம் எப்படி ஞானம் உண்டாகும். இந்த அறிவை வந்து மூவகைப்படுத்துவார்கள். எப்படின்னா பதி அறிவு, பாசு அறிவு, பசு அறிவு. நான் வந்து இங்கே வந்து முதல்ல ஒரு ஆன்மீக புத்தகம் படித்தது 1967 தினசரி தியானம். அதுக்கப்புறம் ஒரு இந்த பழனி ஆசிரமத்தில் இப்போ இந்த புக் ஒன்று இருக்குது. இந்த புக்கை படித்தா நான் வந்து பதி அறிவை பசு அறிவாகவும் மாற்றிக்கிட்டேன். அதாவது எனக்கு வந்து ஆன்மீகத்தில் இப்போ சொந்த பற்றிங்கிறது சத்தியமே இல்லை. என்னென்ன போதையோ அப்படி கருத்தோ அதுதான் எனக்கு இருக்குது. ஸோ இந்த புக்கு வந்து யாரெல்லாம் உண்மை ஞானம் வேணும்னு தேடுறதுடைய உயிர்கள் தயவு செய்து அதை நீங்கள் படித்து பாருங்க. ஜஸ்ட் 200 ரூபா தான். இதுக்கு மீது ஒரு புக்கை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஏன் இந்த புக்கில் வந்து என்ன ஒரு மருத்துவம்னா, நான் அதோட பெருமானத்தையே கேட்டேன், விண்ணப்பம் வச்சேன். உபநிடதம் என்றால் அருகிலிருந்து கேட்டவை என்று பொருள்படுவதால் இந்த பரத்துவம் என்ற புக்கும் ஒரு நவீன உபநிடதம் என்று கருளாம ஐயான்னு ஐயா மாற்றமில்லைன்னு சொன்னார். யாரு? பரம்பொருள் என்ற நிலையை அடைந்த போகர் சித்தர்.